தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சகளை சிறையில் தள்ள பாடுபடும் அனுர அரசு. நாளை பல பகுதிகளுக்கு நீர்பட்டு. ஏஐ மூலம் மாணவிகள் நால்வரை நிர்வாணப்படுத்திய 2 மாணவர்கள். மட்டக்களப்பில் கோர விபத்து, தலைகீழாக கவிழ்ந்தவர். இலங்கை மக்களுக்கு அவசர அறிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய பிரதிநிதி இலங்கைக்கு விஜயம். கொழும்பில் மாடி வீடு தொகுதியிலிருந்து வீழ்ந்து இளைஞன் உயிரிழப்பு. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு, சிவப்பு எச்சரிக்கை விடுவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ராஜபக்சர்களையும் அவர்களின் நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தள்ள அனுர அரசாங்கம் அயராது பாடுபடுவதாக முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் சமல் ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என செய்திகள் வெளியாகியிருந்தன. 2022 ஆண்டு மே 9 இடம்பெற்ற வன்முறையின் போது திஸ்ஸ மகாராமவில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டன என தவறான தகவலை சமல் ராஜபக்ச அளித்துள்ளார். அதற்காக அரசிடமிருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சமல் ராஜபக்ச மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கண்டபடி விசாரணைக்கு அழைத்து பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து இந்த அரசு அம்மை சிறையில் தள்ள படாத பாடுபடுகின்றது. நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை, அநீதிகளை இழைக்கவில்லை. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எம்மை அர்ப்பணித்து பணியாற்றுகின்றோம். வெளிநாடுகளின் சதி முயற்சியாலும் அன்றைய எதிரணிகளின் கூட்டு முயற்சியாலும் ஆட்சியிலிருந்து நாம் விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று இந்த அரசு எம்மை சிறையில் தள்ள படாத பாடுபடுகின்றது. எம்மை சிறையில் அடைத்தாலும் நாம் மீண்டு வருவோம் என சமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நாளை நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன்படி நாளை காலை 8:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. பேலியகொட, வத்தலை, யாயில, சீதுவை நகர சபைக்குட்பட்ட பகுதிகள், கலனி, வத்தலை, பியகம, மகர, தொம்பே, யாயில, கட்டான, மினுவாங்குடை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் கம்பஹா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளுக்கு இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தயாராகும் 4 பாடசாலை மாணவிகளின் முகத்தில் நிர்வாண உடல்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒட்ட வைத்த மாணவர்கள் 2 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாடசாலையின் சமூக ஊடக தளங்களில் பரப்பியதாக கூறப்படும் 2 சந்தேகநபர்களை இந்த மாதம் 13 வரை விளக்கமறிய வைக்க ஹொரடை நீதவான் சந்தன கலன்சூரிய உத்தரவிட்டார். மேலும் 2 மாணவர்களையும் சிறைச்சாலையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறுவர்கள் தடுப்பு மையத்துக்கு அனுப்புமாறு சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். சிறுமிகளில் ஒருவரின் தந்தை புகைப்படங்களை பார்த்து அது குறித்து போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதையடுத்து சந்தேகத்துக்குரிய 2 மாணவர்களும் கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதான வீதியில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இன்று காலை தேவட்டவாட் அரபா வித்தியாலயத்துக்கு முன்னால் உள்ள நீரோடையில் கவிழ்ந்து குறித்த வேன் விபத்துக்குள்ளானது. கொழும்பிலிருந்து வாழைச்சேனை பிறைந்துறைச்சேனை பகுதியை நோக்கி வந்த வேன் ஒன்றை இவ்வாறு தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினரின் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் வேனில் பயணித்தவர்கள் காயங்களுடன் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு மற்றும் சிக்கன்குனியாவுடன் தொடர்புடைய வலி நிவாரணத்துக்கு பாராசிட்டமால் மட்டுமே பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவுறுத்தலை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது.
அத்துடன் இந்த ஆண்டு இதுவரை 25,505 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகர் சமூக மருத்துவர் பிரஜூலா சமரவீர கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பில் வைத்து குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலையால் சுவாச நோய்கள் பரவும் வீதம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுவாச நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞானம் தொடர்பான விசேட வைத்தியர் அதுல லியனபத்ரன பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது பொருத்தமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவாச நோய்கள் ஏற்பட்டுள்ள எந்தவொரு தரப்பினரும் மூச்சு விடுவதில் சிரமம் காணப்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெற வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குனர் கலாநிதி கீதா கோபிநாத் ஜூன் 15 மற்றும் 16 ஆகிய திகதிகளில் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமைகள், IMF-இன் நிதி உதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இந்த விஜயம் அமையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள், மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடாத்தி IMF-இன் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கலாநிதி கீதா கோபிநாத் 2022 ஜனவரி 21 முதல் IMF-இன் முதல் துணை நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகின்றார். இதற்கு முன்னர் 2019 முதல் 2022 வரை IMF-இன் தலைமை பொருளியலாளராக பணியாற்றி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பொரளையில் உள்ள மெட்சர சேவன அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் மாடியில் இருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பொரளை சரண பாலகிமி மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயதான RM உயனகேவகே என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞன் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாட்டில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அழுத்த முன்னெச்சரிக்கை நிலையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் 2:30 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி சிலாபத்தில் இருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசந்துறை வரையிலும், காலி முதல் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவநிலையின் தாக்கம் காரணமாக சிலாபத்தில் இருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசந்துறை வரையிலும், காலி முதல் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அத்துடன் அந்த கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் எனவும் கடற்சார் மற்றும் மீன சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.